ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. தாண்டவம் சுடலை சம்பலதை உடலில் பூசிக்கொண்டு கையிலைநாதன் வரும் தாண்டவம். ஜனனம் தாண்டி வந்து மரணம் வேண்டி வந்து இறைவன் ஆடி வரும் தாண்டவம். இரவு நடுங்கிவிட பகலும் ஒடுங்கிவிட சுழன்று சுழன்று வரும் தாண்டவம். இறுகி இறுகி ஒரு இரும்பை போல மனம் திருகி தேடி வரும் தாண்டவம். ஊழி காத்தடிக்க ஆழி கூத்தடிக்க அகிலம் நடுங்கிவிடும் தாண்டவம். பாவம் செய்தவனை கோபம் கொண்டு ஒரு சாபம் தீர்க்க வரும் தாண்டவம். தர்மம் காக்கும் நடனம் இது நியாயம் வெல்லும் தருணம். ரத்தம் பருகும் நடனம் இது முற்றுப்புள்ளி மரணம். அற்புத தாண்டவம் பரவரத தாண்டவம். உயிரின் வழியே யார் கண்ணும் காணா முகமே, கல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னாய் மனமே தான் நீயா. எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய், உன்னை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய். இது போதும் எனக்கு வேறு வரங்கள் 100 வேண்டுமா. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. சும்மா இரு சொல்லற அருணகிரியாருக்கு ஆன்மீக ரீதியில் ஞான நிலை தந்த முருகப்பெருமானின் போதனை வரிகள் இவை. துன்பத்தில் உழலும் ஒரு சாதாரண மனிதனின் லௌகீக வாழ்க்கையில் இந்த பேச்சற்ற அல்லது சுருங்க பேசும் நிலை எந்த அளவுக்கு மன அமைதியை தரும்? ஒரு ராஜா காட்டு வழியில் போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு பெரிய மகான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அவர்கிட்ட போனோம். போயிட்டு, சாமி எனக்கு ஏதாவது நல்ல உபதேசம் கொடுங்க அப்படின்னு. அவர் சொன்னார், மௌனம் அப்படின்னு. இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா. கொஞ்ச நேரம் கழிச்சு தியானம் அப்படின்னா. இல்லை 1/2 hour டைம் இருக்குதுன்னு. இப்போ சாமி சொன்னாலும், நான் எண்ட் ரிசல்ட்டையே சொல்லிட்டேன், நீ ஸ்டெப்ஸை பற்றி என்கிட்ட கேட்டுன்னு இருக்க அப்படின்னாலும். அப்போ சும்மா இரு சொல்லார என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே அப்படிங்கிறது தான் அருணகிரிநாதர் சொல்கிறது. அவர் முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட போது முருகன் அவருக்கு என்ன சொன்னால், சும்மா இரு சொல்லார அப்படின்னு. திருவண்ணாமலை கோயில் தின்ன மேலே 12 வருஷம் அப்படியே உட்காந்துட்டார் கண்ண முடியும். 12 வருஷம் ஆனவுடனே முருகன் திருப்பியும் தரிசனம் கொடுத்தாரு. இனி நாமேல் நட, இனிமேல் நாக்கில் பேசு, வாக்கிங் போ, நாவேல் நட அப்படின்னா. இப்போ யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் அது எங்கேருந்து வருது? அந்த 12 வருஷம் தவத்தினால் வருது. இவருக்கு கிடைச்ச அந்த நாலேஜுங்கிறது தாமே பெற வேலவர் தந்ததினால். அப்போ மோனம் என்பது ஞான வரம்பு. ஞானத்துக்கு ஒரு மலை இருந்து இந்த மலைக்கு ஒரு உச்சி இருந்தால் அதுதான் மோனம் அப்படிங்கிறது. மோனம் என்பது ஞான வரம்பு. உலகத்திலேயே சும்மா இருப்பதே சுகம். இப்போ சும்மா இருக்கிறது என்ன? கண்ணை கட்டிக்கிட்டு காதில் பஞ்சு வச்சு அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது சும்மா இருக்கிறது இல்லை. அது ஃபிசிக்கலி சைலன்சிங், எண்ணங்கள் இல்லாத நிலை. ஒன்று ஒரு ரூம்குள்ளே போட்டு பூட்டினா கூட அவன் மைண்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ மவுண்ட் ரோட்டில் நின்னா கூட உனக்கு பிளாங்க் மைண்டு இருக்கணும். எல்லாமற என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூதி, எந்த தாட்டுமே இருக்கக்கூடாது. அது இந்த மாதிரி க்ரௌடில் கூட வரலாம். க்ரௌடில் எல்லோரும் இருப்பாங்க, அப்போ கூட நம்ம மைண்டு பிளாங்காக இருக்கும். மற்ற எதுலேயும் நம்ம மைண்டு போகக்கூடாது. வரும், ஆனால் ட்ரைனிங் தேவைப்படும். ரொம்ப ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா அந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் சாத்தியம்தான். அது வரைக்கும் நம்ம மைண்டு மனஸ்கபிம் அப்படின்னா ஆதிசங்கராச்சாரியா சிவபெருமான்கிற சொல்கிறார், நீ சும்மா போனால் உனக்கு யார் பிச்சை போடுவான்?
ஒரு குரங்கு இருக்குது என்கிட்ட, அது ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடும், பாடாத பாட்டெல்லாம் பாடும், அதை கையில் பிடிச்சின்னு போ, அப்போ தான் நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்னு. என்ன குரங்குன்னு சொல்கிறாரு, மனஸ் கபிம், என் மனம் என்ற குரங்கு, அது அடங்கவே மாட்டேனுது, அந்த குரங்கு பிடிச்சின்னு போ, அப்போ எல்லோரும் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு. இப்போ அனானப்பட்ட ஆதிசங்கராச்சாரியார் போன்றவர்கள் கூட மனம் என்பது அடங்காதுங்கிறத ஒத்துக்கிறாங்க. சித்தியெல்லாம் பெற்றாலும் சிரமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லார்க்கு வாயேன்னு பராபரமேங்கிறது. எல்லாம் வந்துடும், அகல்ட் பவர் எல்லாம் வந்துடும். ஆனால் கோபத்தை கூட அடிக்கலாம், மனசு அடக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ மனம் எங்கே இருக்குது? உன் கண்ணு காது வாய் மூக்கு மாதிரி மனசுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் தி பாடி கிடையாது. அது கர்மாக்களை அனுபவிப்பதற்காக மூச்சு காற்றோடு சேர்ந்து இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய கண்ணுக்கு புலனாகாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன் யுவர் பாடி. அது இந்த விரல் கண்ணுக்கு அது மாதிரி கிடையாது மனசுங்கிறது. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, என் மனசு அப்படின்வாங்க. அங்கே இல்லை மனசு, அங்கே இருதயம் தான் இருக்குது, ஆட்டு தான் இருக்குது. இப்போ மனசு என்பது மூச்சு காற்றுல கலந்து சுவாச நிஸ்வாசம் அப்படின்வாங்க, அதில் கலந்துரு. இப்போ பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, என் மனசு அலைதேப்பா அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். அதுக்கு ஒரு குகைக்குள்ளே ஏற்றி வச்ச ஒரு தீபத்தினுடைய ஜுவாலை இருக்கு இல்லையா, அது அணையாத அப்படியே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீ உன் மனசை அடக்கிற வித்தியை கற்றுக்கோ அப்படிங்கிறது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுத்த உபதேசம். இப்போ மனதுக்கண் மாசு இரண் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரவிட. மனசில் எந்த கல்மிஷமும் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் இருப்பது எல்லா தர்மங்களையும் விட பெரியதுங்கிறார். அப்போ அது எப்படி முடியும் அப்படின்னா, மனம் மொழி மெய்கள் மூன்றையும் சிங்க்ரனைஸ் பண்ணுறது. இதுக்கு என்ன சொல்கிறாங்க, மனம் மொழி மெய். மனசு எதை நினைக்குதோ அதை நீ பேசணும், என்ன பேசுகிறியோ அந்த மாதிரி உன் உடம்பு நடந்து காட்டணும். இதுதான் மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய நிலைகள். நாம் என்ன பண்ணுறோம், யாருக்காவது சத்தியம் வைக்கணும்னா உள்ளுக்கூட சொல்லிட்டு சத்தியமாகன்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உலகமே ஒன்று தப்புன்னு சொன்னால் கூட ஒன்றை பொறுத்து மாத்திரம் நீ எதை நினைக்கிறியோ அதை தான் பேசணும், அப்படி தான் நடந்து காட்டணும். இப்போ புறந்தூய்மை நீரால் அமையும். உனக்கு கை காலெல்லாம் சோப் போட்டு கழுவுனா, தண்ணி ஊற்றி கழுவுனா சரியாக போயிடும். இப்போ மனசை எப்படி சுத்தம் பண்ணுறது? மனதுக்கண் மாசு இளநாதல் எப்படி? அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அப்போ வாய்மை என்பது என்ன அப்படின்னா இதுதான், மனம் மொழி மெய்களால் ஒரே மாதிரி நினச்சி ஒரே மாதிரி பேசி என்ன பேசணுமோ அந்த மாதிரி நடந்து காட்டுறது, அதுதான் வாய்மை. இது ஜனங்களுக்கு முடியாது, ஏன்னா ஒரு காரியவாதம் இருக்கும் உலகத்தில். அதுக்கும் ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறார் திருவள்ளுவர். போய் சொல்லலாம், ஆனால் அதனால் ஏதாவது நல்லது நடக்குதுன்னு சொல்லலான்றார். பொய்மையும் வாய்மை இடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். யாருக்கும் நஷ்டம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் ஒரு எண்ட் ரிசல்ட் இருக்குன்னா அப்போ நீ போய் சொல்லலாம். இப்போ எல்லாமே சுற்றி சுற்றி இங்கே தான் வருது. அதனால் சிவபுராணம் என்ன சொல்கிறது, பொய்யாயின எல்லாம் போயகல வந்து எய்தி மெய்யானம் தன்னை மிளிர்விக்கும் மெய்யறிவே. எல்லா ராங் ஃபால்ஸ் எல்லாம் போகணும் நம்மளை விட்டுட்டு, எதெல்லாம் மெய்யான விஷயங்களோ அதெல்லாம் நமக்கு வந்து சேரணும். இப்படியெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போகிற போது நீ எதையெல்லாம் மெய் நினச்சியோ அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிடும். இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இதுக்கு மெய்யின்னு பேர். திஸ் பாடி இஸ் கால் மெய். ஆனால் இதுவே பொய், ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற ஜோதி தான் நிஜம். இப்போது பொய்யாயினவெல்லாம் போய் வரணும்னா மெய் தெரியணும். நீ மெய்ங்கிறதும் உடம்பு நினச்சிட்டு இருக்கு இல்லையா, அந்த பாவனையிலேருந்து வெளியே வர வேண்டியிருக்கும். ஒவ்வொன்றும் ரிசர்ச்சில் உனக்கு புரியக்கூடிய விஷயங்கள். வாச்சா மகோச்சரம் அப்படின்வாங்க, மனம் மொழி மெய்கள் அப்படின்வாங்க. இப்படி ஒவ்வொன்றா பண்ணி இது மாதிரி ஒரு நிலையை நீ அடையணும்னா பேசாமல் சைலண்ட் ஆகிடு. ஒரு ஆக்டிவிட்டின்னு இருக்கிற வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ யூ ஆர் இன் டு த ஸ்பைடர் நெட் ஆஃப் மாயா. ஏதோ ஒரு சிலந்தி வேலை மாய மாதிரி எல்லாம் மாட்டிக்கின்னு இருப்போம். ஒரு லௌகீகம் தேவைப்படும், காரியவாதம் இருக்கும். அதனால் ஒரு நிஜமாக இருக்கிறதுங்கிறது பாசிபிள் இல்லை. அதுக்காக த பெஸ்ட் வே
கோயிங் இன்டு த பிளாங்க்னஸ், சைலண்ட்டாக ஆகிடுது. அந்த மாதிரி நிலைகள் தொட்டாக்கா போய் சொல்லாமல் இருக்க முடியும், ஒன்றும் ப்ராப்ளமெல்லாம் இருக்காது. நீ பாட்டி காண முடியும் உட்காந்துக்க போகிற, ஏதாவது ஆக்டிவிட்டி இருந்தால் தானே உனக்கு ப்ராப்ளம் வரும். ஒரு சாமியார் உட்காந்துருந்தார், ஒரு மாடு ஓடின்னு போச்சு. கசாப் கடைக்காரன் வெட்டுறதுக்காக பின்னால் துரத்தின்னு வரான். எந்த பக்கம் மாடு போச்சு அப்படின்னா, இவர் கண்ண முடியும் உட்காந்து தான் ஒன்றும் ஒம்பு இல்லை, இவர் கண்ணு திறந்து இந்த பக்கம் தான் போச்சுன்னாராம். அப்போ இவர் ஒரு குற்றத்துக்கு உடந்தே ஆகிறார். இவர் கண்ணு முன் உட்காந்து தான் ஒன்றும் ஒம்பு இருக்காது, அவன் என்ன எழுப்ப போகிறான், ஐயோ சொல்லியா எனக்குன்ட்டு அப்படியே கேட்டாலும் நான் பார்க்கலையான்னு போகிறார் இவர். அதனால் நாம்பளாக தான் சில நேரங்களில் இந்த வம்பில் போய் மாட்டிக்கிறோம். ஸோ பெஸ்ட்டு வந்து சும்மா இருக்கிறது தான், சைலண்ட்டாக இருக்கிறது, எண்ணங்களற்ற நிலையை அடைவது. இல்லை நம்ம சுற்றி நடக்கிறது எதுவும் நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் மைண்டில் கொண்டு வர்றது. இந்த உலகத்தை பற்றி நமக்கு என்ன அப்படின்ற ஒரு பாவனை வரணும். இதுலேயும் நாம் இன்வால்வ் பண்ணக்கூடாது. நம்ம சுற்றி நடக்கிறத வேடிக்கை கூட பார்க்கக்கூடாது. வேடிக்கை பார்த்தா கூட அதில் இவரை பார்ட். அதனால் எந்த வேடிக்கையும் பார்க்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் ஒரு டோட்டல் சைலண்ட்க்கு, ஸ்டில்னஸ்க்கு போகிறது தான் இங்கே கேட்குற கேள்விக்கான விடை. அவதார புருஷர்கள் மற்றும் மகான்கள், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவதார நோக்கம் என்று ஒன்று இருக்கத்தானே செய்கிறது. அந்த அவதார நோக்கம் முடிந்தவுடன் ஸ்ரீராமர், பகவான் கிருஷ்ணர், இயேசு கிறிஸ்து, கௌதம புத்தர் போன்ற அவதார புருஷர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அங்கேயே திரும்பி சென்று விடுகிறார்கள். ஆனால் சுவாமி ராகவேந்திரர், ராம்சுரத்குமார் சுவாமி போன்ற மகான்கள் மட்டும் தங்களுடைய அவதார நோக்கம் முடிவடைந்த பிறகும் கூட ஏன் ஒரு ஜீவ சமாதி நிலையை தேர்ந்தெடுக்க வேண்டும்? சிரஞ்சீவி பட்டம் மாதிரி இந்த ஜீவ சமாதி நிலையும் நிரந்தரமானதா? அவதாரம் அப்படின்னா கடவுளே இந்த பூமிக்கு நேரடியாக வருவது. அவதாரம் என்றால் இறங்கி வருவதுன்னு அர்த்தம். டிசெண்டிங் டவுன் டு தி எர்த் அப்படின்னு அர்த்தம். அது வல்லினரா, இறங்குதல் அப்படின்னா வல்லினரா, டிசெண்டிங் டவுன். அது ஏன் நடக்குது? இடையினரா, இறங்குதல் சின்னரா. அப்போ அவுட் ஆஃப் கம்பேஷன் டு ஹெல்ப் த சொசைட்டி, காட் comes down to the earth in a physical form. அதனால் இரக்கத்தால் இறங்கி வருகிற பாவனை, அதுதான் அவதாரம்னு சொல்லக்கூடியது. அப்போ ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தன் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் 1000 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த உலகத்துக்கு வரக்கூடிய அவதார புருஷர்கள். இந்த 100 வருஷத்துக்கு வரவங்க இருக்காங்க. நீங்கள் கேட்குற ராகவேந்திர சாமி, ராம்சுரத்குமார் சாமி, ரமண மகரிஷி இந்த மாதிரி இருக்கிறவங்க 100 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க இறைத்தன்மை உடையவர்கள், ஆனால் அவதாரம் அல்ல. அவதாரம்ன்றது கடவுள் இறங்கி வர்றது. இவங்கெல்லாம் யார்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வ நிலையை அடைவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய உத்தம ஆத்மாக்கள். தே ஆர் ட்ரைங் டு ரீச் தட் லெவல். அதனால் இதுக்கு படிநிலைகள் இருக்கும். ஸோ ஷிரடி பாபா இருந்தார். அவர் அதுக்கு முன்னே என்னவா இருந்தார்? கபீர்தாசராக இருந்தார். ஒரு ரொம்ப ஏழை தறி நெய்கிற ஒரு ஆளாக இருந்து அவ்வளோ கஷ்ட நஷ்டத்துலேயும் தான தர்மங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு சரியான குரு கூட கிடைக்கல. ராமானந்தர்னு ஒருத்தர் அந்த காலத்தில் காசியில் பெரிய ஆள். அவர் சொல்கிறார், நீ துல்க, நான் உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னு கபீர்தாசருக்கு சொல்கிறார். இவர் அந்த கங்கை கரையினுடைய படிக்கட்டில் போய் படுத்துக்கிறார். விடிகாலம் அவர் வர்றபோது அவர் கால் நம்ம மேலே படும் அப்படின்ட்டு. அவர் கால் பட்ட உடனே என்ன சொல்லுவார்? அவருக்கு என்ன மூலப்பொருள் ராமா அப்படின்னு இருப்பார். உடனே இவர் எல்லார்கிட்டையும் எனக்கு உபதேசம் காட்சிச்சுன்னு சொல்லியிருந்தார். இப்போ ஒரு பெரிய சித்தர் தென்னாட்டிலேருந்து வடநாட்டுக்கு போகிறார். நம்ம ஊர் சீவில்லிபுத்தூர் ஆள் மாதிரி கேள்வி கேட்பார், இல்லைன்னா காதை அறுத்துருவார். இப்போ காசியில் இருக்கிற எல்லா பண்டிதர்களும் ஓடி போகிறாங்க, ராமானந்தரும் ரெடி டு பேக் ஆஃப். அப்போ அவர்கிட்ட இவர் போகிறார் கபீர்தாசர். நான் அவங்ககிட்ட வென்று காட்டுறேன் அப்படின்னு. உனக்கு என்னடா தெரியுன்றார். நீங்கள் எனக்கு கொடுத்த உபதேசம் எனக்கு பலனாயிடுச்சு அப்படின்னு. சரின்ட்டு அந்த ஆள் இருக்கார் இல்லையா, கோரக்கார், அவர் அங்கேருந்து புலி மேலே வர்றாரு. இவர் ஒரு செவுத்து மேலே உட்காந்துருக்காருல்ல, அந்த செவரே அப்படியே மூவ் ஆகி போகுது. அவர் ஆர்கானிக் உயிர் இருக்கிற பொருள் மேலே வர்றாரு, இவர் உயிரில்லாத செவுத்து மேலே போடுறாரு. அப்போ
அப்போ அவர் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி காசியை விட்டு ஓடி போகிறார். அந்தளவுக்கு பெரிய ஆளாக இருந்தவர் தான் இந்த கபீர்தாசர். அந்த கபீர்தாசராக இருந்தவர் அதுக்கு அடுத்த பிறவியாக வர்றபோது இந்த உலகத்தில் ஷிர்டி சாய்பாபாவும் வர்றாரு. ஷிர்டியில் எல்லோரும் கேட்குறாங்க, இந்த ஊருக்கு ஏன் வந்தீங்கன்னு. அவர் இந்த இடத்த தோண்டுங்கன்றார். தோண்டுங்கன்னு பார்த்தாக்கா அங்கே ஒரு வழக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்படி ஒரு ஆள் ஜடநிஷ்டியில் உட்காந்துருக்கிறார். அவர் சொல்கிறார், இது என்னுடைய முற்பிரிவினுடைய குருநாதர் ராமானந்தர், அவருடைய சமாதி இந்த ஊரில் இருக்கிறதுனால நான் இந்த ஊரை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ கபீர்தாசராக இருந்தவர் ராமானந்தருடைய சமாதி இருக்கக்கூடிய ஷிரடிக்கு வந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஷிரடி சாய் சரித்மானத்திலேயே காண கிடைக்கிற விஷயம். ஆனால் இந்த ரெண்டும் செப்பரேட் பிராண்டிங். லக்ஸ் சோப்பு வேறு, ரெக்ஸோனா சோப்பு வேறு. அந்த மாதிரி காஞ்சி மகா பெரியவர் ஒரு நாள் லெக்சர் கொடுத்துட்டுருக்கார். அப்போ அவர் சொல்கிறார், நம்ம இங்கே பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்க இடத்துல கபீர்தாசராக இருந்தவர் நம்ம லெக்சரை கேட்டுருக்கார் தெரியுமோ அப்படின்றார். அது யார்? ராம் சரத்குமார் சார். ஒரு பில்லருக்கு பின்னால் இப்படி மறைஞ்சின்னு பரமாச்சாரியர் பேசுறதெல்லாம் கேட்டுருக்கார். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அவர் தான் கபீர்தாசராக இருந்த ஆள் அப்படின்னு காஞ்சி பரமாச்சாரியார் சொல்கிறார். ஒரு எக்ஸாம்பிள். அப்போது இந்த கபீர்தாசராக இருந்தவர் ஷிரடி பாபா ஆயிடுறாரு. ஆனால் ஷிரடி பாபா வேறு, கபீர்தாசர் வேறு. இந்த ரெண்டும் வேறு வேறு. இப்போது சிவசங்கர் பாபா என்று நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜோதி இருக்கு இல்லையா, இது ஷிரடி பாபா. எனக்கு ஆன்மீகத்தில் வழிகாட்டி அவருடைய 50 வருஷ தவத்தையும் திருவண்ணாமலை கோயிலில் வச்சு 40 நாள் விரத்துக்கு அப்புறம் எனக்கு கொடுத்தாரு இல்லையா, இந்த ரசம் சாதத்தில் கொடுத்து எல்லாம் தண்ணியை குடிச்சிட்டு கை கழுவுனார் இல்லையா, அவர் கபீர்தாஸ். ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆள் ஒரு போஸ்ட்டில் இருக்கான். அவன் ரிட்டையர் ஆகிற போது அடுத்த ஆளுக்கு அந்த போஸ்ட்டை கொடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி அந்த கபீர்தாசர்னு வந்த போர்ட்ஃபோலியோ வேறு, ஷிரடி பாபான்னு வந்த போர்ட்ஃபோலியோ வேறு. இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல புரியவே புரியாது. இப்போது பிரகலாதன் இருந்தான், அவன் வியாசராயராக வரான். வியாசராயராக இருந்தவர் ராகவேந்திரராக வர்றார். பாரு எல்லாம் மாறி மாறி வருதா. அவரை கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இந்த மந்திராலயத்துக்கு வந்தீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார், இந்த இடத்த பாருங்கள், பிரகலாதன் யாகம் பண்ண இடம், என்னுடைய முற்பிறவி பிரகலாதன், அந்த யாகத்தோட பவர் இங்கே இருக்குது, அதனால தான் இந்த ஊரில் நான் ஜீவசமாதி ஆகலான்னு வந்திருக்கேன். அவர் பிறந்தது எங்கே? சிதம்பரம் பக்கத்தில் புவனகிரியில் பிறந்தார். ஆனால் அவர் அங்கே ஏன் போகிறாருன்னா அந்த இடத்துல இருக்குது மந்திராலயத்தில் அவருடைய முற்பிறவி பிரகலாதன் வியாசராயர் இப்படி வரும். அதுக்கப்புறம் ஒரு கல்லை காட்டுறாரு, இந்த கல்லில் எனக்கு துளசி மாடம் அடிங்கன்றார். அது எதுக்குங்கிறாங்க. ராமர் வனவாசம் வந்தபோது இந்த கல் மேலே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தார், அதனால் அந்த கல்லில் எனக்கு நீங்கள் துளசி மாடம் அடிங்கன்றார். இப்போ மச்ச கூர்ம வராக நரசிம்ம அவதாரத்தில் வந்தது பிரகலாதன். அதுக்கப்புறம் நரசிம்ம அவதாரத்துக்கு அப்புறம் வராக அவதாரம் முடிஞ்சு பரசுராம அவதாரம் முடிஞ்சு ராம அவதாரம் வந்துச்சு. இப்போ 4வது அவதாரத்தில் வந்தாலும் 7வது அவதாரத்தில் வந்த ராமர் எந்த கல் மேலே உட்காந்துன்னு சொல்கிறார் பார்த்தியா. இதெல்லாம் தான் உங்களுக்கு புரியாத இருக்கிறதுக்கு காரணம். ஆன்மீகம் உங்களுக்கு புரியாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம். அதனால் சொல்லுவாங்க, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காத அப்படின்னா. ஒரு ஆறு ரிஷி இவங்களுடைய ஆரிஜின் என்ன, உலகத்தில் எப்படி வந்தாங்க, என்ன ஏது எதையும் ஆராய்ச்சி பண்ணால் வாசித்து காணோனாதது, ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம் அப்படின்னா இதுதான் அதுக்கு அர்த்தம். இப்போ இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வு இல்லை. தன்னை அறிந்தவன் தன்னைத்தானே அர்ச்சிக்கின்றான். உனக்கு நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சால் உனக்கு கடவுளே தேவையில்லை. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஜோதி தான் எல்லாம் என்று உனக்கு புரிஞ்சிடும். அப்போ உனக்குள்ளேயே ஆத்ம பூஜை தான் நடக்குமே தவிர உனக்கு இந்த காகிதம் கல் பொம்மை இதெல்லாம் தேவைப்படாது. உலகத்தில் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் நிலைத்தேன். இதுதான் ஆன்மீகம். எல்லா பிறப்பும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த உலகத்தில் லைஃப்பில் கண்டினியூட்டின்றது இருக்குது. இப்போது பிரகலாதனாக இருந்து வியாசராயராக இருந்தவர் ராகவேந்திரராக வர்றாரு. அப்போ ராகவேந்திரராக இருந்தவர் என்ன ஆகிறாரு? அவர் ஜீவசம்மதியில் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த தவம் நிறைவடைகிற நேரம் வருகிற போது அவருக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும். ஓகேவா? அந்த ப்ரமோஷன் என்ன? ஐயப்பா
சொல்ல சொல்ல உனக்கு மண்டை காஞ்சிடும், இப்படிலாமா இருக்கும் அப்படின்ட்டு. நீ மந்திராலயம் போனேன்னா அந்த இடத்துல முதல்ல மஞ்சள மாதாவை கும்பிடு, அதுக்கப்புறம் ராகவேந்தரை போய் பாருவாங்க. சபரிமலைக்கு போனேன்னு சொல்லுவாங்க, மஞ்சள மாதாவை கும்பிடு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் தான் ஐயப்ப சாமி உட்காந்து இருப்பார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்போ ராகவேந்தராக இருந்தவர் ஐயப்பனாக ப்ரமோஷன் வாங்குறாரு. அப்போ ஐயப்பனாக இருந்தாலும் என்ன ஆகிறாருன்னா அவருக்கு அதுக்கு மேலே ப்ரமோஷன் கிடச்சிருக்கும். ராகவேந்தருக்கு ஐயப்பன் ஒரு எட்லருக்கு சூப்பரண்டென்ட் ஆகிறான், சூப்பரண்டென்ட் மேனேஜர் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ப்ரமோஷன் தான் இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக. இப்போது ஐயப்பனாக இருந்த ஆள் தான் இப்போ பூர்ண பிரம்மமாக ஆயிருக்காரு. என்ன அவருக்கு கிடைச்ச ப்ரமோஷன் ஐயப்பன் சொல்லக்கூடிய அந்த ஜோதி இன்றைக்கி 3 முகம். வராகர், நரசிம்மர், வெங்கடாஜலபதி, பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் சேர்ந்த இந்த வடிவத்தை எடுத்திருக்கு. இது எவ்வளோ பெரிய நிலை இல்லையா? ஒரு ஐயப்பனாக இருந்தாலும் யாருன்னு நீ ஒன்றும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இந்த உலகத்தில் தேவர்களும் மசுரர்களும் பார்க்கடலுக்கு அடைஞ்சாங்க. உனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் இந்த ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சானா. 2 பேரும் பார்க்கடலை கடைஞ்சாங்க. அப்போ அந்த அமிர்தம் இவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடாது, ரசுரர்களுக்கு கிடைக்கக்கூடாது. அதனால் மோகினி அவதாரம் எடுத்து விஷ்ணு இந்த உலகத்தில் வராரு. அந்த விஷ்ணு மோகினியை பார்த்து அசுரர்கள்லாம் மயங்கி போயிடுறாங்க. இந்த ராகு கேது மாத்திரம் இங்கே வந்து உட்காந்துட்டு ஏமாற்றிடுறாங்க. அவங்க கழுத்தை வெட்டுறாங்க. அது ஒன்று ராகு, இன்னொன்று கேதுவாக மாறுது. அவங்களும் நவகிரகங்களில் இடம் பிடிச்சிடுறாங்க. இப்போ அந்த மோகினி அவதாரம் எடுத்து வந்தார் இல்லையா, அவருக்கு சிவனுக்கும் அந்த எண்ணங்களால் உற்பத்தியானவர் தர்மசாஸ்தான்னு பேர். அந்த தர்மசாஸ்தாவை அந்த அவதாரம் ஆன உடனே இவங்க தேவலோகத்தில் அந்த போஸ்டரை உட்கார வச்சிடறாங்க, ஸ்ரீதர்ம சாஸ்தாங்கிற. இப்போ அந்த ஸ்ரீதர்ம சாஸ்தா தான் இந்த உலகத்தில் ஐயப்பனாக வர்றது, இந்த மாதிரி வேறு காலகட்டங்களில் வேறு மாதிரி வர்றது. ஒரே இது அங்கே இருக்கும், ஆனால் எப்போயாவது நீடு வர்றபோது இந்த உலகத்துக்கு திருப்பியும் வராங்க. இப்படி யாருமே புதுசு கிடையாது. கண்டதே கண்டு, கொண்டதே கொண்டு, உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கழிந்ததே கடவுள் நாளெல்லாம் அப்படின்னு. அப்போ ஐயப்பசாமி எதுக்காக கேரளாவுக்கு வர்றாரு, எதுக்காக அந்த ராஜசேகர பாண்டியனுக்கும் அந்த சிற்றன்னைக்கும் பிறக்கிறாரு அப்படின்னா, இந்த ஸ்ரீதர்ம சாஸ்தா இருக்கார் இல்லையா, அவர் தான் ராமோதாரம் எடுத்தது. ஸ்ரீராமு விக்கிரமான் தர்ம, ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் அறியப்படுபவன் எவனோ அவன் தர்மத்தினுடைய ரெப்ளிகா, பிரதிபிம்பம்னு அர்த்தம். இப்போ ராமராய் இருந்தவர் இந்த வனவாச காலத்தில் பம்பா நதிக்கு வர்றார். அங்கே தான் சபரியோட இது இருக்குது. அங்கே மாதங்க ரிஷின்ட்டு ஒரு மகான் இருந்து அவருடைய சிஷ்ய தான் சபரி. அப்போ அந்த சபரி சொல்கிறா, என் குரு சொல்லிட்டு போயிருக்காரு நீ வருவேன்ட்டு, உன்னை உபசரிக்க சொன்னார்ன்ட்டு ஏதோ கிடைச்ச பழத்தெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி இது பண்ணுறா. உனக்கு என்ன வேணும்னா மோட்சம் கொடுன்னு, ஏன் இதில் நெருப்பில் போன்றாரு. அந்த மாதிரி அதுதான் சபரி பீடம். அப்போ ராமராய் இருந்தவர் ஒரு காலத்தில் இந்த பம்பா நதி சபரிமலைலாம் வந்தார். அவர் தான் ஐயப்பனான். தசரதனாக இருந்தான் இல்லையா, அந்த ஆள் தான் ராஜசேகர பாண்டியனாக வந்தான். கைகையாக இருந்து தன்னுடைய மகனுக்கு பட்டம் கட்ட முடியலையேன்ற குறையோடு இருந்தா இல்லையா, அவள் தான் சிற்றன்னையாக வந்தான். சிற்றன்னைக்கு நிஜமாக ஒரு பையன் பிறக்கிறான் இல்லையா, அவன் தான் பரதனாக இருந்தவன். பரதனாக இருந்தபோது பட்டம் கட்ட முடியல, அதனால் இந்த பிரிவில் அவனுக்கு பட்டம் கட்டிட்டு ராமராக இருந்த ஐயப்பசாமி தவத்தில் போய் இதில் உட்காந்துறாரு, ஜோதியாக உட்காந்துறாரு. இப்படிலாம் இருக்குதுன்னா நம்பிக்கை வருதா? லைஃப்ன்றது ரொம்ப கண்டினியூஸ். அப்போ சபரியாக இருந்து நெருப்பில் ஜோதியில் கலந்தாங்க இல்லையா, அவங்க இந்த உலகத்தில் மதுரை மீனாட்சியாக வராங்க. அதனால் மதங்க கன்யா அப்படின்னு பேர். மதங்க ரிஷியினுடைய சிஷியாக இருக்காங்க அந்த பிரிவில் சபரியா. அடுத்த இதில் மதங்கர் அந்த இது ராஜா இல்லையா மதுரை, அவருக்கு மகளா மீனாட்சியாக வர மதங்க கன்யான்னு. அதுக்கப்புறம் அவன் என்ன ஆகிறா, சாரதா தேவியாக வரா. கல்கட்டாவில் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனைவி சாரதா தேவியாக வரா. சபரியாக இருந்தவ மீனாட்சி ஆகிறா, சாரதா தேவியாக வரா. நல்ல ஒரு ஞான நிலையில் இருக்கா, குடும்பமெல்லாம் நடத்தவே இல்லை அவள்.
அவள் செய்த தவத்துக்கு இந்த பிறவியில் அவளுக்கு கிருஷ்ணராக இருக்கக்கூடிய ஆத்மாவையும் துர்கையா இருக்கக்கூடிய இல்லை சரஸ்வதியாக இருக்கக்கூடிய ஆத்மாவையும் அனுபவிக்கிற ஒரு நிலை கிடைக்குது. இத்தனைக்கு அந்த அம்மா ஒன்று எழுத படிக்க தெரிந்தவங்க, கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களோட கடவுள் பக்கத்தில் அவங்க ஹஸ்பண்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் டிராஃப்ட்ஸ்மேனாக இருந்தவர். ஆனால் அந்த உடம்புக்குள்ளே கிருஷ்ணவேணினாக்கா கொஞ்சம் கிருஷ்ணர் கொஞ்சம் சரஸ்வதி சேர்ந்து ஒரு அம்சத்தில் வந்தாங்க. அவங்க படிக்கல, சரஸ்வதிக்குள்ளே எந்த ஒரு படிப்பு அறிவு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் பயங்கர தவத்தை அடைஞ்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய பழைய பிறவிகள் இப்படிலாம் வருது. இப்படி ஆன்மீகம் ரொம்ப அற்புதமான பாஷை. நான் ஏதோ ஜாலியாக பேண்ட் ஷர்ட் போட்டு உட்காந்துக்கிறேன்னா, நான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சனாக இருந்தேன்னா உனக்கு நம்பிக்கை வருதா? நான் கோடிசாமியும் பார்க்கறதுக்கு போகிறேன் 1984. அவர் எதிரில் உட்காந்துட்டு நான் கண்ண முடியுன்னு, நீ யார் அப்படின்னா, அவர் கடலில் அழுந்துருவியா, இந்த தாத்தா யார் நீ கண்டுபிடிச்சிடுவியா அப்படின்னு. இருந்தாலும் எல்லோரும் சேர்த்துன்னு வாய்மூன்னு உட்காந்து, தாத்தா தோத்தாபுரி அப்படின்னாரு. தோத்தாபுரி யார்? தென்னாட்டில் இருந்து போய் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு பேலூர் மட்டில் இருந்து தட்சிணேஸ்வரில் அத்வைதத்தை போதிச்சவர் தான் தோத்தாபுரி. அவர் சொல்கிறார். அப்போ அவர் தோத்தாபுரினாக்கா நமக்கு என்ன கனெக்ஷன்? நான் ஏன் அவர்கிட்ட போகணுன்ற எண்ணம் வரும் இல்லையா? அப்போ நான் கேட்குறேன், நான் யார் சாமி அப்படிங்கிறேன். அவர் சொல்கிறார், தாத்தா ராமகிருஷ்ண பரமவா. நான் தோத்தாபுரியாக இருந்தபோது நீ ராமகிருஷ்ணராக இருந்த, அதனால இந்த பிறவிலையும் என்கிட்ட வந்துருக்கு. இப்போ ராமகிருஷ்ணராக இருந்தாலும் கோடிசாமியாக வர்றாரு, சாரதா தேவியாக இருந்தவங்க கிருஷ்ணவேணியாக வர்றாங்க, இல்லை தோத்தாபுரியாக இருந்தவர் கொடிமகானாக வர்றாரு, சாரதா தேவியாக இருந்தவங்க கிருஷ்ணவேணி அம்மாவாக வராங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்தாலும் சிவசங்கர போகிறார். அப்போ என்னுடைய ஏஜ் என்ன, கிருஷ்ணவேணி அம்மாவுடைய ஏஜ் கேப் என்ன, யோசனை பண்ணிப்பார். அதனால் நீங்கள் இந்த நதி மூலம் ரிஷி மூலம்ன்றதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம். ஆத்மா ஒன்று தான் நிஜமே தவிர நீ பார்க்குற ஆண் பெண் ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே நடிக்க வந்த பாத்திரம். ஒரு ட்ராமாவில் உனக்கு எந்த வேஷம் சூட் ஆகுதோ அந்த வேஷத்தை உனக்கு கொடுப்பாங்க, நடிச்சிட்டு போயிட்டே இரு. ஏன் எப்படின்ற ஆராய்ச்சிக்கெல்லாம் போனால் அவனுக்கு மண்டை காஞ்சி போயிடும். இப்படி பல விஷயங்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்னாலேயும் எத்தனையோ பிறவி எடுத்து நான் நிலைத்தேன்றான் இல்லையா? அந்த மாதிரி உலகத்தில் எவ்வளவோ தடவை வந்திருப்பான். அப்படி வந்தபோது அந்த ஆத்மாவுக்கு யாரெல்லாம் கனெக்டடாக இருந்தாங்களோ அவங்களும் உலகத்தில் வேறு வேறு பிரிவு எடுத்து வந்திருப்பாங்க. இப்போ ரத்தினகிரியில் ஒரு சாமி இருக்காங்க, அவர் போகராக இருந்தார், பனி ஆண்டவனை அவர் தான் பிரதிஷ்டை பண்ணார். அப்போ நான் அவர்கிட்ட புலிப்பானியாக இருந்தேன். அவர் அந்த பாண்டி ஆண்டவனுடைய சிலையை ரெடி பண்ணுற போது நான் அவர் கூட இருந்திருக்கேன். அப்போ அந்த போகர்ன்ற கனெக்ஷனு புலிப்பானிங்கிற கனெக்ஷனு இது வருது. இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாவில் ஒரு பார்ட்டு அது. அதனால் அவர்கிட்ட நமக்கு 1968 கனெக்ஷன் இருக்குது. ராம் சூரத்குமார் சாமி இதுக்கு முன்னால் கபீர்தாசராக இருந்தவர். அவருடைய கண்டினியூட்டியில் அடுத்த பிறவி வந்தது. நமக்கு அந்த அருள் கிடைக்கணுன்றதுனால நமக்கு ஷிரடி சாய்பாபாங்கிற ஒரு இது கிடைக்கிது. ஒரு தடவை ராம் சரத்குமார் சாமி சொல்கிறாரு, J. Krishnamurti has given everything to Vani Besant, like that somebody is waiting to give you, you have to go to him அப்படின்றார். எங்கே போகணும்? புட்டபர்த்தி இஸ் வெயிட்டிங் டு கிவ் இட் டு யூ அப்படின்னா. வேறு அப்படின்னா நவ் அப்படின்னா. நான் சும்மா 70 ரூபாய் எடுத்துட்டு மெட்ராஸ்க்கு வரலான்னு போனாள். அது திடீர்னு புட்டபர்த்தி போ பாபா அவனை கூப்பிட்றாரு அப்படின்னாரு. மகேந்திரகுமார் ஜெயின்னு ஒரு பையன் எனக்கு கோடிசாமி கிட்ட தெரிஞ்சுவேன். அவன் நான் பெங்களூர் காரில் போகிறேன், உன்னை வா பழமநேரில் பஸ் ஏற்றிடுறேன்னா. இப்போ பழமநேரில் அவனே 400 ரூபா கொடுத்தான், என்னை பஸ்ஸில் ஏற்றிடலாம். நான் புட்டபர்த்தி போனேன், 9 நாள் இருந்தேன். மகாசிவராத்திரி அன்றைக்கி அங்கே இருந்தேன். அப்போ புட்டபர்த்தி பாப்பா என்ன பண்ணுறாரு, அவருடைய சிஷியங்க இவங்கெல்லாம் எங்கே விளக்கேற்றி வச்சு பஜனெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களோ எல்லாரையும் அப்படியே ஒரு ஆகாச மார்க்கத்தில் கூட்டின்னு போய் காட்டுறாரு. அதுக்கப்புறம் பூமியில் வந்த உடனே அவர் கால் காட்டுறாரு, இவ்வளோ பெருசாக வீங்கிருக்கு, ஒரே நீ நடவலேக போத்துனான்றா அப்படின்னாரு. என்னால் நடக்க முடியல, நான் இந்த வேலையை பண்ணி ரொம்ப டயர்டாகிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அங்கேருந்து நேராக திருவண்ணாமலை வந்தேன். அப்போ ராம் சரத்குமார் சாமி அங்கே இருந்த ஒரு ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்ககிட்ட சொல்கிறாரு, ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கு எல்லாத்தையும் அன்னிபேசன் கொடுத்தாரு, அந்த மாதிரி இவருக்கு சத்யசாய்கிட்ட இருந்தது வந்து சேர்ந்துச்சு. ஷிரடி பாபா, புட்டபர்த்தி பாபா
ஈஸ் சிவசங்கர் பாபா, ஈஸ் அவர் பாபா அண்ட் ஈஸ் அருணாச்சல் பாபா அப்படின்னாரு. என் பேர் சிவசங்கர் தான். அப்போ இந்த கனெக்ஷன் பாரு எப்படி வருதுன்னு. இங்கே இருந்து சொல்கிறாரு, அங்கே போகிறோம், அங்கே இருக்கோம், இந்த அனுபவம்லாம் கிடைக்கிது, இங்கே திரும்பி வர்றோம். அவர் சிரடி பாபா, பட்டப்பர்த்தி பாபா, சிவசங்கர் பாபா, இது மூணும் சேர்ந்து இந்த ஆள்கிட்ட இருக்குது. இவர் தான் அருணாச்சல் பாபா, இவர் தான் நம்ம பாபா அப்படிங்கிற வாக்கை பயன்படுத்துகிறார். எப்படிலாம் இருக்குது ஆன்மீகன்றதுக்காக உனக்கு சொல்கிறேன். நான் நீலங்கரையில் பெரிய அளவுக்கு ஆன்மீகம் பண்ணும்போது சில டிவோட்டிஸ் எல்லாம் போய் சத்யசாய் கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மெட்ராஸில் ஒரு பாபா இருக்காருன்ட்டு. அவர் சொல்கிறாரு, போங்க போங்க, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் அப்படின்னாரு. போங்க, நான் இப்போ ரொம்ப டயர்டாயிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அண்டு ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னா, எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஸ்பிரிட்டுன்னு இருக்கும். இப்போ துர்கா மாயை பூஜை பண்ணி துர்காவாக இருந்தவர் சிரடி சாய்பாபா, அது என்ன சக்தி. புட்டபர்த்தி பாபா யார்? சிவசக்தி. சிவனும் சக்தியும் சேர்ந்து அது சக்தி, இது சிவசக்தி. சிவசங்கர் பாபா என்ன? சிவசக்தி மாலவன், பெருமாள் சேர்ந்துருக்கார் இது கூட. ஸோ 1 2 இது 3, சிவசக்தி மாலவன். இப்படியெல்லாம் இருக்குன்னா உனக்கு நம்பிக்கை வருதா? சரி, ஏதோ சாமி சொன்னார், திருவண்ணாமலையிலேருந்து போனோம், நம்ம அந்த அருளை வாங்கின்னு வந்தோம், சிவசங்கர் பாபான்னு பேர் வந்துச்சு. அதோட நின்று போனால் மற்ற லிங்கெல்லாம் எப்படி வரும் இல்லையா? ஏன்னா சிவசங்கர் பாபான்றது ஒரு ஆள் கிடையாது. நான் அவியல். அவியல்னா என்ன? எல்லாமே சேர்ந்துருக்கும் அவியலில். வெறும் பீர்க்கங்காய் வெண்டைக்காய் குழம்பு இல்லை. இது அவியல்னால் எல்லாங்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு அவியலாக ஆகணும்னு என்ன பண்ணோம், கோடிசாமிக்கிட்ட முருகருடைய அருள் இருந்துச்சு. ஸோ அதை அவர் கொடுக்கணுன்ற ஒரு காலம் வந்தபோது அவரை ப்ரிப்பேர் பண்ணார். நான் அவருக்காக மாணிக்கம்னு ஒரு ஆள் ஈரோடில் ஒரு பெரிய ஆயில் பெயிண்டிங் கோடிசாமி பண்ணி எடுத்துன்னு போகிறாரு. கோடிசாமி மாடி மேலே இருப்பார். அவர் அப்படியே கீ கொடுத்த பொம்மை மாதிரி வந்து முதல்ல சிவசங்கர் தாத்தா அப்படின்னு அவங்க அதே வேனை தூக்கினே என்கிட்ட மண்ணடிக்கு வராங்க. 48 நாள் என்கிட்ட தான் அது இருந்துச்சு. அப்பயே அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டார். தனிகாசலன்னு ஒரு என்ஜினியரு, கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற போது கோடிசாமிக்கு தெரியும். அவன் ஒய்ஃப் பேர் பூர்ணிமா, டாக்டர், மகாகவி பாரினரில். நீ அவர்கிட்ட போவான்னு. இக்பால்னு சொல்லி ஒரு ஆள், நாகூர் ஆண்டவரை பற்றி சினிமா எடுத்தவர், மண்ணடியில் தான் இருந்தார். அவர்கிட்ட நீ போய் மண்ணடியில் இருக்கிறான் பாருன்னு. அழகர் நம்பியார்னு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அவர்கிட்ட நீ இனிமேல் எங்கள் வரத்த இல்லை, அவரை போய் அங்கே பார்த்தா போகிறோம், மெட்ராஸில் பார்த்தா போகிறோம். அப்படி அவர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கு 48 நாள் வந்து அவருடைய படத்தை இங்கே கொண்டாந்து வச்சு உலகத்தந்தை கோடிமகான் திறப்பு விழான்னு நான் மியூசிக் அகாடமியில் பெரிய அளவுக்கு ஒரு விழாலாம் எடுத்து எல்லாம் பண்ணோம். அப்போ அவர் ப்ரிப்பேர் பண்ணார், எப்போ வரணும் என்ன பண்ணணுங்கிற மாதிரி. அதே மாதிரி கிருஷ்ணவேணி அம்மா அங்கே உயிரை விடணும். அந்த நேரத்தில் நம்ம துர்கை கோயிலில் ரெடி பண்ணிட்டோம். அங்கே அவங்க உயிரை விடுற நேரத்தில் அந்த ஸ்பிரிட்டை கொண்டாந்து நான் துர்கை கோயிலே இறக்கிட்டேன். இப்படி எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கும். எது எது எப்படி நடக்குது என்ன ஏதுன்னு இதெல்லாம் உனக்கு புரியவா போகுது? இவ்வளோ இருக்குது விஷயன்றது உனக்கு எப்படியாவது இதெல்லாம் எப்படி புரிய போகிறது? சாந்தானந்த சுவாமின்னு ஒரு பெரிய மகான். அவர் நான் ராமராக இருந்தபோது ராமாயண காலத்தில் என்னுடைய குரு விஸ்வாமித்திரராக இருந்தவர். வசிஷ்டராக இருந்தவர் தான் குருஜி சுந்தரராமன். ராவணனாக இருந்து ராமனோட சண்டை போட்டார் இல்லையா, அவர் சிந்தலச்சேரி, சீங்குழல், சுருளிமலை, பொன்னையா சாமி, லாடசங்கிலி, பொன்னையா சாமி, இப்படி எல்லாருமே உலகத்தில் வராங்க. அந்த காலத்தில் இருந்தவங்களாம் வராங்க. நான் சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் இவர்கிட்ட போகிறோம், சாந்தானந்த சாமிகிட்ட போகிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு மகாராணியே அனுகிரகம் பண்ணுற நிலையில் நீங்கள் இருக்கீள், இந்த சேனாதிபதி ஏன் கட்டின்ற அழுகுறேன் அப்படின்னாரு. முருகர் வந்து சேனாதிபதி, தேவ சேனாதிபதி. உங்களுக்கு மகாராணின்னா பராசக்தியாக அனுகிரகம் பண்ணுவான், அதை விட்டுவிட்டு நீங்கள் ஏன் சேனாதிபதியை கட்டின்னு இருக்கேள் அப்படின்னா, நீ முருகர் விட்டு பராசக்தி உபாசனை பண்ணுன்னு அர்த்தம். அது பெரியவர் சொன்ன மாதிரி சொல்கிறோம். இப்படி ஒவ்வொன்றா கைடு ஆகுதா இல்லையா? சிவபிரபாகர சித்தி யோகின்னு 700 வருஷம் உயிரோடு இருந்தவர். அவர் முதல்ல இதில் இருந்தார், பட்டணந்திட்டாவில், அந்த இடத்துல கோனின்னு ஒரு ஊரில் இருந்தார். இப்போ நான் அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே அவர் கேர்டேக்கராக்கிற ஒரு மலையாளி அம்மா, நீங்கள் வருவீங்கன்னு சாமி சொன்னார், உங்களுக்கு சப்பாத்தி அவியல் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு. அது என்ன அர்த்தம்? சப்பாத்தின்னா குரு, அவியல்னால் எல்லா எனர்ஜியும் சேர்ந்த ஒன்று, அதில் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி அவர் சப்பாத்தி அவியல் கொடுத்து சிம்பாலிக். அதுக்கப்புறம் அவர் நான் 2 தடவை பார்த்துருக்கேன். அவர் யார்?
ஐயப்பசாமியாக இருந்தவருடைய கண்டெம்பரரி. அவர் ரொம்ப பெரிய ஆள். அவர் இன்றைக்கி அந்த ஐயப்பசாமியும் அவரை உட்காந்துக்கிட்டு எந்த அந்த புலிப்பாரா மேலே மீட்டிங்கெல்லாம் போடுவாங்களோ அந்த இடத்துல அவருடைய சமாதி இருக்குது. கேரளாவில் அந்த பட்டணந்திட்டா கிட்ட சமாதி இருக்குது அவர். அப்போ அவரை நம்ம பார்க்குற மாதிரி வருது. குருஜி சுந்தரம் இருந்தார், அவர் வசிஷ்டர், அதனால் அவரை இந்த பிரிவில் நம்ம பார்க்குற மாதிரி வருது. இது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ வேறு வேறு பிறவிகளில் நமக்கு யார் தொடர்புகளில் வந்தாங்களோ அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பிறவியில் நம்மக்கிட்ட கான்டாக்டில் வருவாங்க. அவங்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் பாக்கி இருக்கோ அது கட்டாயம் வந்து கனெக்ட் ஆகும். அதனுடைய போக்கில் ஆன்மீகத்துக்கு அடுத்தடிக்கு நம்ம போவோம். சில பேருக்கு ஒன் குரு ஒன் சிஷ்யன் பாவனையோடு முடிஞ்சு போயிடும். நமக்கு இவ்வளோ பேர்கிட்ட இருந்து கிடைக்கணும்னு விதி இருந்தது. ஏன்னா பல பிறவிகள் எடுத்திருக்கோம். அவங்க எல்லாமே இந்த பிறவியில் நமக்கு கனெக்டடாக இருக்காங்க. அதனால நமக்கு இப்படி ஒன்றுமே புரியாது. இப்போ மாயமாக இருந்தாங்க, அவங்க எங்கேயோ போவோம் கன்னியாகுமரி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கும் எனக்கு கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா விவேகானந்தர் கன்னியாகுமரியில் போய் பாறை மேலே உட்காந்து தான் அவருக்கு ஞானம் கிடச்சிது. அப்புறம் தான் அவர் வந்து சிக்காகோலாம் போனது வந்தது. அந்த மாயமாக தான் கன்னியாகுமரிக்குள்ளே இருக்கிறது. கன்னியாகுமரி கோயிலில் உட்காந்துருக்கிற அந்த இது அந்த அம்மா தான். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் கனெக்ஷன் இருக்கும். அப்போ உலகத்தில் நம்ம என்னென்ன பிறவிகள் எடுத்திருக்கோமோ அதில் நமக்கு யாரெல்லாம் கனெக்ஷனில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பிறவியில் நம்மக்கிட்ட கான்டாக்டில் வந்து சேருவாங்க. அண்டு ஆன்மீகத்தில் நமக்கு ஒரு அவேர்னஸ் வந்த உடனே இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். எது எப்படி நடக்குது, என்ன எதுங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு அனுபவம். அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அவங்கவுங்க தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். யாராருக்கு எந்த அனுபவம் இருக்கோ அதில் எந்த குறையும் இல்லை. இறையவர் குறையிலர், எதுவும் குறையில்லை. ஒரு ட்ராமா தான் இதெல்லாம். இதில் பெரிய வேஷம் என்ன சின்ன வேஷம் என்ன ஒன்றும் கிடையாது. எந்த வேஷத்தை கொடுக்குறாங்களோ அது அழகாக நடிச்சிட்டு போயிட்டே இரு. உன்னுடைய பர்சனாலிட்டி, உன்னுடைய இன்டலெக்சுவல் இது எந்த வேஷத்துக்கு சூட் ஆகுதோ அந்த வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு கொடுப்பாங்க. இப்போ ராம் சுரத்குமார் சாமி 48 நாள் நான் வேறு இந்த பின்னால் எனக்கு அந்த ரசம் சாதம் அதை பேசஞ்சு கொடுத்து அவருடைய சேர்த்து வச்ச எனர்ஜியெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு வந்தது. அப்போ அவர் கொடுக்குற எனர்ஜி எது? திருவண்ணாமலையில் அவர் சுடுகாட்டில் அலைஞ்சி 40-50 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த அருணகிரி சித்தர் அருணாச்சல சிவம் இல்லையா, அதை அவர் வாங்கி வச்சுருந்தார். அதை நமக்கு கொடுக்குற மாதிரி வந்தது. ஆனால் அவரே தான் நம்மளை கைட் பண்ணுறாரு. நீ அங்கே போய் புட்டபர்த்தி பாபா கிட்டே வாங்கிக்கோ அப்படின்னு கைட் பண்ணுறாரு. இப்போ ஒரே சிவசங்கர் பாபாவுக்கு அருணாச்சலேஸ்வரர்து ஒரு இடத்துல கிடைக்குது. இந்த சக்தி சிவசக்தி ப்ளஸ் பெருமாள் சேர்ந்த இது இன்னொரு இடத்துலேருந்து வருது. முருகருக்கு கோடிசாமி கிட்டேருந்து வருது. இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து வருதா இல்லையா? இது புரியறது கஷ்டம். எனக்கு கன்னியாகுமரி பக்கத்தில் வளையாபதினு ஒரு இடம் இருக்குது. விஸ்வாமித்திரர் யாகம் பண்ண இடம். ஏன்னா அங்கே போக சொல்லி அங்கே போய் நான் உட்காந்து அந்த வளையாபதிங்கிற இடத்துல பூஜை பண்ணிட்டு வரோம். ஏன்னா அங்கே அந்த பவர் இருக்குது. அந்த யாகம்லாம் பண்ணாங்க இல்லையா கன்னியாகுமரி பக்கத்தில் வளையாபதியில், அந்த பவர் இருக்குது. அது அங்கே போனால் நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி. ஆதிசங்கராக இந்த உலகத்தில் நான் ஒரு பிறவியில் இருந்திருக்கேன். இந்த பிரிவில் எங்கெல்லாம் ஆதிசங்கர் போய் இருந்தாரோ, ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனில் பஞ்சத்தரணி அங்கே போகிற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் காலடியில் போய் நான் தங்கியிருந்தேன். இப்படி கைட் பண்ணுவாங்க, நீ எங்கே போகணுன்ற மாதிரி. நான் ஒரு பிரிவில் பட்டினத்தாராக இருந்தேன். அதனால் என்னை நேராக அந்த பட்டினத்தார் சம்மதி இருக்குது இல்லையா, 27-800 இந்த இதில் கண்டெய்னர் டெர்மினல்லாம் அங்கே போக சொன்னாங்க. இப்படி நம்மளுக்கு கைடன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போ, இந்த கனெக்ஷன் இருக்குது, அந்த கனெக்ஷன் இருக்குன்ட்டு. இப்போ ஏதோ ஒரு பிறவி நம்ம வைண்டப் பண்ண போகிறோன்னா இனிமேல் உலகத்துக்கு வராத நிலை ஒன்று இருக்கும். அப்போ இதுக்கு முன்பிறவிகளில் நம்ம என்னெல்லாம் சாதித்தோமோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருவாங்க ஒரு பிறவியில். அந்த நிலை தான் வந்து பூரணத்துவமான ஆத்ம நிலைன்றது. அதுதான் பூரண பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆகாது. யார் இந்த சர்க்கிளை முடிச்சுட்டு இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அனுபவங்களை கொடுப்பாங்க. அது வரைக்கும் உலகத்தில் வந்துன்னு இருப்பீங்க. ஒவ்வொரு பிறவியில் ஒவ்வொரு விதமான வாசனைகள், ஒவ்வொரு விதமான அனுபவங்கள், கனெக்ஷன்ஸு, அதனுடைய போக்கில் அது நடக்கும். பெரிய பாஷை இது. ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய பாஷை. அண்டு நம்ம சொன்னால் கூட மக்களுக்கு புரியாது. ஏன்னா த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்னுவாங்க. ஒரு பதார்த்தம் எப்படி இருக்குன்றது சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும்.
சாப்பிடாதவங்ககிட்ட போய் நம்ம இவ்வளோலாம் பேசியிருந்தாக்கா மைண்டில் வர்றது எப்படி இது எப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தே ஆர் ஸ்டில் ஃபிசிக்கல் பாடி, வி ஹவ் பிகம் த ஸ்பிரிட்டு. அப்போ ஸ்பிரிட்டுங்கிறது வேறு, பயாலஜிக்கல் பாடிங்கிறது வேறு, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். இங்கே நான் போட்டிருக்கேன் பாரு, எல்லா பிறவியும் போட்டிருக்கேன். அப்போது நீ இந்த மாதிரி போட முடியுமா? உன் பிறவியை நான் இப்போ உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், இப்போ போட சொல்கிறேன் உன் படத்தில். உனக்கு தெரியாது நீ இதுக்கு முன்னே என்ன பிறவி எடுத்த என்னன்றது. இப்போ நான் இந்த அளவுக்கு போர்டாக போட்டு வச்சு சொல்லின்னு இருக்கிற இதெல்லாம் என் பிறவி தான்ட்டு. அந்த மாதிரி ஒரு நாள் முடியுதா? முடியல. வேறு 2வது படம் பார்த்தீங்கன்னா சேஷாதிரி சாமி இருப்பாங்க. ஸோ நான் தான் சொல்கிறேன், நான் சேஷாதிரி சாமியாக இருந்தேன். இப்போது இந்த பிரிவில் நம்ம கோயிலில் மூலஸ்தானத்தில் சேஷாதிரி சாமி இருக்கார். இப்போ இந்த இது ஆன உடனே, இந்த ஃபேஸ் முடிஞ்ச உடனே நான் திருவண்ணாமலையில் செட்டில் ஆவேன். படி. அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்தில் ஜோதி வடிவமாக இருக்கார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ளே இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ளே இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயிலில் பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாத்ரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு, எல்லோரையும் கரையேற்றிட்ட. ஓகேவா? இது விழுப்புரங்கட்டிருந்து திருவண்ணாமலை டெய்லி மலை சுற்றுற ஒரு சித்தர் இருக்கார். அவர் இங்கே வந்து சொன்னது இதெல்லாம். இந்த மாதிரி உனக்கு ஒரு கனெக்ஷன். சரி, அவர் சொல்லிட்டா ஆயிடுச்சா? இங்கே கண்ணு தெரியாத பெரியவர் ஒருத்தர் இருந்தார், 42 கண்ணதாசன் சாலையில் ரங்கராஜா ஐயங்கார்னு. அப்போ அவர் அவங்க ஆளுங்கிட்ட சொல்கிறாரு, வந்து போனார், அவர் கண்ணு தெரியாது, நான் அவரை சும்மா தொட்டேன், ஏதோ திருப்பதி லட்டு கொஞ்சம் கொடுத்தாரு. இப்போ வந்துட்டு போனார். அவர் யாருன்னு நினைக்கிறேன், சேஷாதிரி சாமி. அவர் எனக்கு அம்பாள் சொல்லிட்டா அப்படின்னா. திருவண்ணாமலையில் ஒரு வக்கீல் முத்துக்குமார்ன்ட்டு பேர், அவங்க ஒய்ஃபு அருள்வாக்கு கொடுப்பாங்க. ஸோ என்னை கூட்டின்னு போனார் சண்முக ஸ்ரீகம்பெனி, அங்கே ஒரு தியான மண்டபம் திறக்கிறதுக்கு. அப்போ சேஷாதிரி சாமிக்குடைய தியான மண்டபம் திறப்பு விழாக்கு நம்மளே ஏன் கம்பல் பண்ணி கூட்டின்னு போகிறாங்க? நம்ம கனெக்ஷன் இருக்குது அந்த இடத்துல. அதே மாதிரி நான் சேஷாதிரி சாமி இருக்கிற வள்ளிமலைக்கு போய் ரொம்ப வருஷம் தவம் பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே ஒரு புலி வந்து உட்காந்துக்கும். விதவிதமான அனுபவங்கள் எனக்கு வள்ளிமலையில் கிடச்சிருக்கு. ஏன்னா அவர் வள்ளிமலை சத்யானந்த சாமிக்கு சொன்னார், நான் அங்கே வரப்போகிறேனே அங்கே போயிடுன்ட்டு. அவருடைய நடமாட்டம் அங்கே இருக்குது, வள்ளிமலையில் இருக்குது. நான் அங்கே போன போது எல்லோரும் சொன்னாங்க, வேலூரில் 44 டிகிரி மழை, இது டெம்பரேச்சரு, தண்ணிக்கு கஷ்டம் அப்படின்னாங்க. நான் ஒரு அழுக்கு பிளாஸ்டிக் பையில் அந்த குளத்தில் தேங்கி இருந்த ஒரு தண்ணி எடுத்து மேலே இருக்கிற சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி கோயிலில் கொடுத்த விபூதியும் பூவையும் போட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். காட்பாடி ரயில் ஏறதுக்காக நானும் என் கூட ஒரு 30 பேரும் பஸ் ஏறுறோம் எங்கள் வள்ளிமலை டவுன்லேருந்து. உடனே அப்படியே பனிக்கட்டி மழை பெஞ்சு பஸ்ஸு இந்த டிரைவர் சீட்டு வரைக்கும் அப்படியே தண்ணியில் ஆச்சு. அப்போ நமக்கு சம்மந்தம் இருக்குது. அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க எங்கள் வள்ளிமலையில். இந்த பூஜை நாம் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. இங்கே இருக்கும்போது அதில் பாதி சிவன் வந்திருக்கும். இது அந்த நேரத்தில் எடுத்த படம். இதில் சக்தி இல்லை பாரு, சிவன் தான் இருக்கார். பாதி மூஞ்சி, கண், மூக்கு, பாதி வாய், தலையில் மின்னல் அடிக்கும் ரீன் வெண்மை. இது பார், சிவன் மாத்திரம் இருப்பார். இது வள்ளிமலையில் எடுத்தது. என்னுடைய அந்த டான்ஸிங் போஸ் எல்லாம் வள்ளிமலையில் வந்துச்சு. இதில் இருக்கா? இல்லை, மாட்டியிருக்கும். அது அந்த நேரத்தில் வந்தது, வள்ளிமலையில் வந்தது. அப்படியே மழை பெஞ்சு பஸ்ஸு மட்காடு வரைக்கும் இதாகிடுச்சு. நமக்கு சம்மந்தம் இருக்குது, அதனால் அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல ஒரு அதிசயம் நடக்கும். அந்த மாதிரி சிவசங்கர் பாபா எங்கெல்லாம் போனாரோ அங்கே எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். கல்யாண தீர்த்தம் ஏன் போகிறேன், மகேந்திரகிரிக்கு ஏன் போகிறேன் இல்லையா, ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனம் போய் எவ்வளோ நாள் உட்காந்து இருந்திருக்கேன். அங்கே பஞ்சத்தண்ணியில் அந்த இடத்துல இந்த இடத்துலலாம். கைலாசம் 11 தடவை போய்க்கிறேன்னா சும்மாவா? 11 தடவை கைலாசம் சைனாவில் இருக்குது. அது ஒரு தடையும் 1 லட்சம் 1.5 லட்சம் செலவாகும். இவ்வளவும் பண்ணுற ஏதோ ஒரு சக்தி இருக்குது.
நம்முடைய முற்பிரிவுகளுடைய வாசனைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அங்கெல்லாம் கொண்டு போகும். உனக்கு ஒரு பேங்க்கில் பணங்குது, நீ 10 வருஷம் கழித்து கேட்டால் கூட கொஞ்சம் பேங்க் மேனேஜர் தேடி பிடிச்சி வட்டியோடு ஒன்று கொடுத்துருவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம இதுக்கு முன்பிரிவுகளில் எங்கெல்லாம் நம்முடைய அருளை சேர்த்து வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் இந்த பிரிவில் போவோம். அந்த அருளெல்லாம் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி தான் நாம் பெரிய அளவுக்கு வளர்கிறது. ஆத்மான்றது ஒரு எக்ஸ்ட்ரஸ்டிக் லெவலுக்கு போகணுன்னா நம்ம எத்தனை பிரிவு எடுத்தோமோ அத்தனை பிரிவினுடைய அந்த தவம் பண்டுரீத்தி நீ చేసిన கொலுவுன்றாருல தியாகராஜ், இது முன்பிரிவுகள் நான் செய்த தவத்தை எனக்கு கொடு அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் நம்மக்கிட்ட வர வர நம்ம பவர்ஃபுல் ஆகிட்டே போவோம். நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், நமக்கு தெரியாததுன்னு ஒன்றுமே இருக்காது. அண்ட் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வர்ற அனுபவங்கள் வேறு, ரத்னகிரியில் ஒரு சாமி இருக்கார், அவருக்கு வர்ற அனுபவங்கள் வேறு. 2 பேருக்கும் ஒரே மாதிரி அனுபவம் வராது. அவர் வள்ளலார் மாதிரி ஒரு கண்ணாடி வச்சு ஒரு வேல் வச்சு விளக்கு வச்சு ஒரு குகை மாதிரி வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறாரு. நமக்கு அப்படி இல்லை. இந்த எல்லா ஒளியையுமே இந்த கேமராவில் காட்டியிருக்கும். இங்கே எல்லாமே காட்டியிருக்கும். அத்தனை விதமான தெய்வ வடிவங்களையும் இந்த உடம்புலேருந்து இந்த மாதிரி ஒரு கேமராவில் காட்டியிருக்கோம். அவரே சொல்லுவார், எனக்கு இந்த மாதிரி அனுபவம் இல்லை, நான் கண்ணாடியில் வேல் வச்சு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் அனுபவங்கள் ஒவ்வொரு மாதிரி வரும். இது முன்பிரிவுகளில் அவங்க பட்ட பாடு இந்த பிரிவில் அவங்களுக்கு வெளிப்படுது. அதனால் இப்போ உள்ளதில் அதுதான் வந்துருக்கு. இவர் லாஸ்ட் டேஸில் திருவண்ணாமலையில் தான் இருப்பார். இவருக்கு ஆயுசு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வரும். அந்த சாமியார் விழுப்புரம் சாமியார் சொன்னார் இல்லையா, அதில் அதெல்லாம் வரும். அங்கே ஒரு பெரிய அளவுக்கு முருகனுக்கு வேல் வச்சு சிலை வச்சு சேவல் மயிலெல்லாம் வச்சு ஒரு ஜனங்கள் எல்லாம் கும்பிட்ற மாதிரி வரும். இவர் ஜோதி அங்கே தான் இருக்கும் இப்படியெல்லாம் வருது. வருது நமக்கு. நான் பார்க்காத திருவண்ணாமலையா, நான் டெய்லி மலை சுற்றின காலெல்லாங்குது. ஒரே நாளைக்கு 2 தடவை மலை சுற்றின காலெல்லாங்குது. 48 நாளைக்கு ஒரு கிளாஸ் பசும்பால் ஒரு நாளைக்கு அவ்வளோதான் குடிச்சிட்டு திருவண்ணாமலையிலேயே கடந்த கோயில்லையே கடந்த நாள் எல்லாம் இருந்துச்சு. ஒரு காலத்தில் நான் பஸ்ஸில் போய் திருவண்ணாமலையிலேருந்து என் காலை தண்ணியில் இந்த தரையில் வச்சா மழை பெய்யும். அந்தளவுக்கு எனக்கும் அண்ணாமலையாருக்கும் ஒரு லிங்க். அப்படி என் கால் திருவண்ணாமலை தரையில் பட்டால் மழை பெய்யும் உடனே. அப்படி எவ்வளோ அனுபவங்கள். அண்ட் திருவண்ணாமலையிலேயே எனக்கு எத்தனை விதமான அனுபவங்கள். நான் 5 ரூபா கொடுத்து சிவகாசி நாடார் மேன்ஷன் மொட்டை மாட்டியில் படுத்துக்குவேன். கோயிலில் தான் உட்காந்து இருப்பேன், இல்லை ராமேஸ்வரத்துமார் சாமியில் தான் உட்காந்துன்னு இருப்பேன். மலை சுற்றுவேன். இந்த மாதிரி பலவிதமான அனுபவங்கள் நமக்கு வந்திருக்கு. எல்லாம் ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக இருக்கும். ஒரு இன்றைக்கி என்ன கிழமை, பௌர்ணமி. ஸோ 5 நாளாக ஏதோ ஒரு விழா இங்கே இல்லையா? பௌர்ணமி, அதுக்கு முன்னே சாட்டர்டே சண்டே, அதுக்கு முன்னால் இது ஹோமம்லாம். அப்போது ஏதோ ஒரு வகையில் நமக்கு செய்ய வேண்டிய வேலை நம்ம செஞ்சுன்னு தான் இருக்கோம். ரொம்ப அமைதியாக செஞ்சுருக்கிறோம். எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அழகாக செய்கிறோம். நீங்கள்லாம் வர்றீங்க, உங்களுக்கு சாக்லேட் கொடுத்தாங்க, பழம் கொடுத்தாங்க, தோசை கொடுத்தாங்க, தோசை தானே உப்புமா கொடுத்தாங்க, பாட்டு பாடுறதுக்கு ஆள் இருக்குது, டான்ஸ் ஆடுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ சைலண்டாக நடக்குது. இதில் ஏதாவது நோட்டீஸ் அடிக்கிறது, இது அங்கே நடக்குது, இன்றைக்கி கூழ் ஊற்ற போகிற மாதிரி அந்த கோயில்னு சொல்லியிருக்கேன். அதனுடைய போக்கில் எல்லாம் தான் அது இருக்குது. அண்ட் யூஆர் ஆல்சோ பார்ட்டிசிபென்ட்ஸ். யூஆர் ஆல்சோ பார்ட்டிசிபென்ட். நீ எந்த கோயிலுக்கு வேணால் போய் பாரு, சந்தை கடை மாதிரி இருக்கும். இந்த ஒரு இடத்துல தான் எல்லாம் காமாக உட்காந்துன்னு இருப்பாங்க. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் இவ்வளோ காமாக உட்காருவோம். இது நான் உனக்கு தியானம் கற்றுக் கொடுக்கணும். இதுதான் தியானம். ஏதாவது ஒன்றுத்தில் மைண்டை டோட்டலாக கொண்டு போயிட்டேன்னா அதுதான் தியானம். உன் தியானம் உண்டாயில் அரசு அப்படின்னு சொல்லி பாடுவார் வள்ளலார். தியானன்றது என்ன? ஒரு நல்ல விஷயத்தில் மைண்டை கொண்டு போகிறது, வேறு எதுவுமே கிடையாது. பாடு வள்ளலார் பாட்டு, உன் தியானம் உண்டாயில் அரசு. நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனும் உண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதியுண்டு நெறியுண்டு நிலையும் உண்டு, ஊருண்டு பேருண்டு மணியுண்டு பணிவுண்டு உடையுண்டு கொடையும் உண்டு, உண்டுண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமுறு முளமுண்டு வளமும் உண்டு, தீருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, தீருண்டு வண்டுரு கடம்பணியும் நின்பத தியானமுண்டாயிலரசே தாருண்டு.
ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.